பிரைஸ் தி லார்ட். இன்று கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உள்ளதோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை 2 கொரிந்தியர் 3:17. யார் ஆவியானவர்? ஹோலி ஸ்பிரிட். கர்த்தரே ஆவியானவர். இன்னொரு வசனத்துல அழகா பார்க்கணும். நம்ம தனிமையில விடக்கூடாது, நம்ம தனியா இருக்கக்கூடாதுன்னு நமக்கு ஒரு தேற்றவாளனாய் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். நீங்க எந்த விஷயத்துல கூட அகப்பட்டிருக்கலாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. அகப்பட்டு சிக்கி கொண்டிருக்கலாம். எதையோ ஒரு காரியங்களை கொண்டு நீங்க சிக்கி கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னோக்கி செல்லலாம். அந்த காரியங்கள்ல ஆவியானவர் விடுதலை தருவார். அவரை பற்றி கொள்ளுங்க. அவரை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தரே ஆவியானவர். அவர்தாங்க ஆவியானவர். அவரால் அருளப்பட்டதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் பரிசுத்த வேதாகமம். அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் சத்தியமா இருக்காரு. அவர் பரிசுத்த ஆவியானவரா இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழுங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்தும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. விடுதலையோடு அவரை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த காலை பொழுதிலும் உங்களுடைய வார்த்தையை கொடுத்தீர். இயேசுப்பா, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. இயேசுப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர் என்பதை நாங்கள் உணர்ந்து இயேசுப்பா, உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளாக ஊற்றுங்க தகப்பனே. இயேசுப்பா, நல்வழியில நடத்துங்க. இயேசுப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இயேசுப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா, உம்முடைய சத்தியத்தில் நடக்கிறவர்களா எங்களை வணையுங்க. இயேசுப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா, சத்தியத்தின்படி நடக்கும்போது பாடுகள் அநேகம் உண்டு. இயேசுப்பா, எல்லா பாடுகளையும் இயேசுப்பா மேற்கொண்டு நடக்க இயேசுப்பா எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தும். இயேசுப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா, எங்களை பலப்படுத்தும், ஆவிக்குள்ளாக நிரப்பும். இயேசுப்பா, இந்த நாள் நல்ல நாளாக அமைய எல்லோரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசுப்பா உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம். இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வீடியோவை காண்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கிருபை, என் பிரசனம் மாறாத கிருபை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்வதாக. இயேசுப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க செல்வோம். எல்லாத்தையும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் சிறத்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.